ஜபத்தை கேட்கிறவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆராதனையை ரசிக்கிறவரும் ஏற்றுக்கொள்ளுகிறவரும் நம்மோடு ஆராதனை பண்ணுகிறவருமாகிய மகத்துவமுள்ள தேவனை நோக்கி ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு குறைவும் இல்லாமல் இம்மட்டும் எங்களை வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் பரம ஈவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கைகளை தட்டி பாடும். என்னோட சேர்ந்து ஒரு விஷயம் நல்ல தயவுள்ள கரம் கிருபையா எங்கள் மேல் இருக்கிறதற்காய் இந்த புதிய நாளை காணும்படி அதிகாலையில் தட்டி எழுப்பி ஜீவனை புதுப்பித்து இந்த ஆசீர்வாதத்தின் நாட்களுக்குள்ளாய் எங்களை அழைத்தவரே, நீர் மாத்திரம் பெரியவரா இந்த இடம் முழுதும் நிரம்பி இருக்கும்படி
உம்முடைய பாதத்தை நாங்கள் தொடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எதையெல்லாம் எங்களுக்கு செய்ய விரும்புகிறீரோ, எதையெல்லாம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்தால் நல்லா இருக்கும் சொல்லி உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த அந்த நாட்கள் எங்களை அழைத்தீரோ, பரிசுத்த ஆவியானவரே, அதை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு சுவாமி, எல்லாம் எங்களுடைய நன்மைக்காய் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்த்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இயேசு சுவாமி, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பரிசுத்த கிருபை இந்த இடம் முழுதும் சூழ்ந்திருக்கட்டும். உம்முடைய ஆளுகை மாத்திரம் இருக்கட்டும். ஆவியானவரை வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சேனையின் தலைவர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. எல்லா கிருபையும் எங்கள் மேல் ஊற்றுவீராக. எங்களை தாழ்த்தி மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லையா. ஆமென். அவரை நம்ம தேடும் பொழுது அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்களாம் கைகளை தூக்கி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சொல்லுங்களே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்களே, கையை தூக்கி சொல்லுங்க, என்னோட வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் அப்பா, நீங்க மாத்திரம் போதும். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எல்லாமே பாசிபிள். எல்லாம் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. மறுபடியுமாய், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இன்னொரு விஷயமாய் சொல்லுவோமா? போதும் ஏசப்பா, உங்களுடைய சமூகம், உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இன்பமே உந்தன் சமூகமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். முடிச்சா கைகளை தூக்கி சொல்லுவோமா? உந்தன் சமூகமே உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்ய வைக்கிறீரே சப்பா. இன்றைய நாட்கள்ல தேவன் நம்மளுக்கு ஒரு புது பலனை தரப்போகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்ப போகிறார். நம்மளை கனி தரும் மரங்களாய் மாற்ற போகிறார். விசுவாசத்தோடு பாடுவோமா? புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ. சத்தத்தை உயர்த்தி பாடுங்களே. புது எண்ணெய் பொழிகிறீ, கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, எல்லாரும் உங்க சமூகம் எனக்கப்பா. விஷயமாய் சொல்லுவோம், அப்பா நீங்க மாத்திரம் போதும்
எனக்கப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில் எப்போதும் நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியால் மூழ்குவேன் ஏசப்பா. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல நம்ம வந்து நிற்கிறோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோமா? அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உமது திருமுகம் கண்டு நான் திருமுகம் கண்டு நான் திருப்தியால் மூழ்குவேன் இயேசுவே. திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எபிரேயர் 13:6 சொல்லுகிறது, நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேனா. அவர் நமக்கு சகாயரா இருக்கும் பொழுது, நம்ம அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்படவே வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மாத்திரம் என் வாழ்க்கைக்கு போதுமானவரா இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் எதை கண்டு கலங்க மாட்டேன், எதை கண்டு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னோடு கூட என்னை ஏசப்பா இருக்கிறார். பாடுவோமா? தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. அவர் தேடியும் கிடைக்காத, தேனிலும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, அப்பா உங்களுடைய சமூகம் எனக்கப்பா. தூக்கி சொல்லுங்களே, நீங்க போதும் ஏசப்பா, என் வாழ்க்கைக்கு நீங்க போதும் அப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. இது ஒரு தடவை நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. தேடியும் கிடைக்காத என் தேவன், தேனிலும் கிடைக்காத எனக்குள்ள பரிசுத்தரா இருக்கிறார். செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு தேவன் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். உங்களுக்கு சுகமளிக்க விரும்புகிறார். எதையோ கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் அந்த கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தேவன் இன்னைக்கு தகர்த்து போட வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எல்லாமே முடிந்ததுன்ற சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கையை தூக்கி சொல்லுங்களேன், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது போதும் ஏசப்பா, உங்க சமூகம் உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென் இயேசப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மீதி வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வராமல் இருக்கிற ஜனங்களையும் அதி சீக்கிரமாய் நீங்க அழைத்து வாருங்க. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் இயேசுவே நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது ஒரு வெற்றியின் அனுபவத்தோட தான் போகணும். ஆமென். இனிமேல் தோல்வி எனக்கு இல்லவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களே, இனிமேல் தோல்வி எனக்கு இல்லவே இல்லை, தோல்வியே எனக்கு கிடையாது. ஏன்னா என்னோட ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார், என்னோட ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 145:14 சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னோடு இருக்கும் பொழுது என்னோட வாழ்க்கையில வெற்றி மாத்திரம்தான், வெற்றி மாத்திரம்தான். கையை தூக்கி சந்தோஷமாய் பாடுவோமா? என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மறுபடியும் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கையை தூக்கி நீர் என்னோடு அப்பா இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அன்னைக்கு பவுலு சீலாவோ எல்லாமே கட்டப்பட்டிருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, அவங்களோட கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு, காலெல்லாம் கட்டப்பட்டிருந்துச்சு, அந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமாய் வாயை திறந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் முறியடிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கட்டுகளா இருக்கட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தேவன் திறக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இரும்பு தாழ்பால்களை இன்னைக்கு தேவன் உடைத்தெறிய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். பாடுவோமா? சிறைச்சாலை கதவுகளும் தேவ துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கர்த்தருடைய அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். Hallelujah.
hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கைகளை தூக்கி சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. Hallelujah, 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 hallelujah. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எழுந்து நின்று பாடுவோமா? இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கைகளை தட்டி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது, அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். நீங்க சொல்லும் போதுதான் அது மாற்றப்படும். நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்தத்தை உயர்த்தி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. என்னுடைய வாழ்க்கையில தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மறுபடியுமாய். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இன்னொரு விஷயமாய். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. Thank you Jesus. நீங்க என்னோடு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தோல்வி இல்லப்பா, எங்களோட வாழ்க்கையில வெற்றி மாத்திரமே இல்லப்பா. எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போகும்போது எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கட்டுகளையும், எல்லாம் எதிர்த்து வருகிற சூழ்நிலைகளையும்
முடியும், என் கர்த்தரால் மாற்ற முடியும், என் தேவனால் மாற்ற முடியும். ஆண்டவரே, என்னுடைய இயலாமையை மாற்ற முடியும். ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்ற முடியும். என் தேவனால் கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை மாற்ற முடியும். இயேசப்பா, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. Uri bararara shakadara, uri makadara shalarara, uri rara shakadaras. Thank you, Jesus. Thank you, Jesus. அசைவாடுகிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கிறது சுவாமி. பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை நீங்க அனுப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால நீங்க நிரப்புங்க இயேசப்பா. இந்த இடம் முழுவதும் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடம் முழுவதும் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அந்த இடத்துல தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவருடைய கிருபை உங்கள் மேல தங்கி இருக்கிறது. அவருடைய கரம் உங்கள் மேல நீட்டப்பட்டு இருக்கிறது. ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். நாமத்திற்கு மேன்மை உண்டாவதாக. இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 9 பக்கம் 675. யாவரும் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர்.
கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர்கள் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளெல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களே காலை அகப்பட்டு கொண்டது. துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில சொல்லுங்க அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஆராதனைகளுக்குள்ளாக தேவன் நம்மளை இன்றைக்கு வழி நடத்தினார் இல்லையா? தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருந்ததை எத்தனை பேர் உணர்ந்தீங்க, அனுபவித்தோம் இல்லை? நிச்சயமாகவே நான் உங்களோடு கூட தொடர்ந்து எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன்? எந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்? யாராவது ஒருத்தர் மட்டும் சொன்னால் போதும், பைபிள் ரீட் பண்ணுறவங்க வேண்டாம். 3 மாதமாக நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா ஜப குறிப்புகளுக்கு முன்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதனுடைய கருப்பொருளை தான் நான் தொடர்ந்து உங்களோட கூட பேசிகிட்டு இருக்கேன். எதை குறித்து நான் உங்களோட கூட பேசிகிட்டு இருக்கிறேன்? ஏன்னா அதை நீங்கள் சொல்லலைன்னா நான் பேசுனது எல்லாமே நிற்கலைன்னு அர்த்தம், அது செயல்படலைன்னு அர்த்தம். சும்மா நம்ம 2 மணி நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் செலவிட்டு வேஸ்ட்டாக போகிறதுன்னு அர்த்தம். வார்த்தை உள்ளே போனாதான் அதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். நான் எதை குறித்து நான் உங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன்? சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும். அதை குறித்து தான் நான் உங்களோட கூட படிச்சுக்கொண்டேன். அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஒரு கூட்ட ஜனம் எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எனக்கும் அவருடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சாதாரணமாக வரல, நான் தெரிந்து கொள்ளலை, என்ன அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உணர்வு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். நான் எவ்வளோ சம்பாரித்து எவ்வளோ பேங்க்கில் சேமித்து வச்சுருக்கிறேன்றது பெருசு கிடையாது. நான் எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்கேன்றது பெருசு கிடையாது. எவ்வளோ நான் படிப்பு, என்னுடைய பதவிகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது பெருசு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதே போல் வசனம் கிடைக்கக்கூடாத நாட்கள் பஞ்சம் உண்டாகும். அப்போ நீ என்ன போய் எங்கே தேடுவ? உன் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாதான் நம்ம அதை எடுத்து நமக்கு முன்பாக வர பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். தேவையில்லாத குப்பை கொடங்க எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கோம்? இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்காடுறோம். திரும்ப அதே குப்பையோடைய திரும்ப போகிறோம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அழகா ஆராதனையில் ஃபஸ்ட்டே எனக்கு தேவன் உறுதிப்படுத்திட்டார், உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாரையும் முகத்தை நம்ம பார்க்க வரல. உங்களையும் என்னை உண்டாக்கின, ஜெனிப்பித்த, சிருஷ்டித்த, இந்த உலகத்திற்கு அனுப்பின
அவருடைய அழகான முகத்தை நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய முகத்தை மாத்திரம்தான் பார்க்க வந்திருக்கேன், அவருடைய வார்த்தையை மாத்திரம்தான் நான் கேட்க இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்யும். அழகா இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரில. நம் பிரதமர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் என்னைய பிரம்மன் எதற்காக அனுப்பியிருக்கிறார் என்றால் நான் அதை செய்து தான் முடிப்பேன், அதற்காகவே என்னை அழைச்சிருக்கிறார். யாரு சொல்றா? யாரு சொல்றா? உலகத்தார். ஆனா உங்களையும் என்னையும் வேறு பிரித்த தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படியாய் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவர்களை காட்டில் இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அங்கேருந்து என்ன வார்த்தைகள் வருதோ, ஆண்டி அடிக்கொருக்கா சொல்லுவாங்க, என்ன வார்த்தைகள் வருதோ அது உங்களுக்குள் கிரியை செய்யுமானால் உங்கள் கையும் காலும் சும்மா இருக்காது. கரங்களை உயர்த்துவீங்க, கைகளை தட்டுவீங்க. உலகத்தான் 6 அடித்தா என்ன செய்றான்? விசில் அடிக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கிது, அது இருதயத்துக்குள்ளே போகணும். அதனால தான் இந்த வசனங்களை நம்ம அதிகமாக படித்து என்ன செய்யுங்க தெரியுமா? இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது காலம் பொல்லாத காலம், அந்த காலம் பொல்லாத காலம், இது கிருபையின் காலம். கிருபையின் காலம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை ஒரு கூட்ட ஜனங்கள் பொல்லாப்புக்குள்ளே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். கிருபையின் காலம், என்னை தப்பிக்க விட்டுருவார் கிடையாது. இது எச்சரிப்பின் காலம். அவங்களை எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த தேவன் அவர்களை இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிறார். புரிஞ்சு கொள்வோமா? அவர்கள் ஏன் இப்படி எழும்புகிறார்கள், எதற்காக இந்த உலகத்தில் இப்படி நடக்குது, ஏன் என்ன ஏதுன்றதை அதை ஆராய வேண்டாம். நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன், தேவனுடைய வருகைக்கு முன்பாக நான் ஆயத்தமாயிருக்கிறேனா? ஏன்னா ஆதி ஆமத்தில் இருந்து நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர் பார்வோனை கடினப்படுத்தி தான் வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை சரியாய் கொண்டு வரணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபை இல்லாதவர்கள், வணங்கா கழுத்து உள்ளவர்கள், கடின கழுத்து உள்ளவர்கள், இருதயம் உள்ளவர்கள். ஆனால் நீங்களும் நானும் புறஜாதியாக இருந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கிருபையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபைக்கு வெட்கப்படுத்திடாதீங்க, போக்கெடுத்திடாதீங்க, அதை காத்து கொள்ளுங்க. தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி இந்த நாளில் 2 நாளாகமம் 7:14 உங்களோடு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே பைபிள் கையில் மைக்க எடுத்தோன்னு சொல்லுவாங்க, என் ஜனம், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாப்பை விட்டு விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ வந்திருக்கிற பாயிண்ட்ஸு, முகத்தை தேடி அதற்கு ஏற்ற மாதிரி ஆராதனையில் அநேக காரியங்களை தேவன் நம்மளோடு கூட பேசினார். எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியாது. அழகா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாம், இந்த கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நாம், அழகா சொல்கிறாரு என்ன செய்ய வேண்டும், அவருடைய நாமம் என்ன, அவருடைய நாமத்தின் அதிகாரம் என்ன. அந்த நாமம் உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. என் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உலகத்தார் உங்களை பகைப்பார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ அவங்க பகைக்கிறாங்களே, இவங்க பகைக்கிறாங்களே, இவங்க வெறுக்கிறாங்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு நேராக, ஆவியானவரே உம் நாமம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட ராஜா, அதற்கு அதிகாரம், எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராய் நீர் இருக்கிற என்பதை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். அந்த நாமத்தை தகுதி இல்லாத எங்க மேல, என் மேல நீங்க முத்தரிச்சிருக்கிறீங்க சுவாமி. உம்முடைய இன்சில் எனக்கு குத்தப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. உம்முடைய ரத்தத்தினால நீங்க அதை மீட்டெடுத்து எனக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அதனால உம்முடைய சமூகத்தில்
என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி. சொல்லுங்களேன், என்னை தாழ்த்துகிறேன் முற்றிலுமாய். என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே நான் தாழ்த்து விடுகிறேன் சுவாமி. நான் மனிதர்களுக்கு முன்பாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுத்தேன். போன வாரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது பாவியாய் இருக்கிறேன், என் மேல் கிருபையாய் இறங்கும். நான் தசம பாகத்தில் உண்மையாக இருந்தேன், நான் அதில் கரெக்டாக இருக்கேன், இதில் கரெக்டாக இருக்கேன், அது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். உன்னை தாழ்த்துங்க, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க, உங்களை நீங்கள் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்துங்க. அடுத்ததாக சொல்லுகிறார், என் முகத்தை தேடி. எப்படிப்பா நாங்கள் தேடணும்? ஆவியானவரே, நாங்கள் அநேக நேரங்கள் நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போயிடுறோம், உன் முகத்தை நாங்கள் பார்க்கல ராஜா. அதனால் அந்த நாளில் எங்களுக்கு உணர்த்தி கொடுங்கன்னு சொல்லி உண்மையாய் கூப்பிடுகிறானால் கர்த்தர் இந்த வேளையில் வந்திருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, உங்களோடு கூட ஆண்டவர் தரிசனம் ஆவதற்கு இந்த இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக தேவன் தென்படுகிறவராக இருக்கிறார், வெளிப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய முகத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் திரும்புகிறோம் சுவாமி. இந்த உலகத்திற்கு அல்ல ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ராஜா. நீர் மாத்திரம் எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை அபிஷேகிங்க. எங்களுக்கு ஆவியானவரே எங்கள் செவிகளை, எங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுவீராக சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக வேரூன்றப்படுவதாக, கனி கொடுக்கும்படி செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் முகத்தை தேடி. 1 நாளாகமம் 16:11 என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை, அவருடைய பாதப்படியில நித்தமும் தேடுங்க. காலையில எழுந்திருச்ச உடனே அவருடைய பாதத்துல உட்காருங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய வல்லமையான கைகளின் கிரியைகள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால் அப்படியே சமூகத்தில் நாம் உட்கார வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது. அழகா சொல்லுகிறது 22:19, 1 நாளாகமம் 22:19. எனக்கு குறிய கொஞ்ச நேரங்கள் டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுவேன். வசனங்கள் இல்லைன்னா என்கிட்ட வாங்கிட்டு போயிடுங்க. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும். ஒரு நிமிஷம், உங்களுடைய எதை திருப்ப சொல்றாரு? இருதயத்தையும் ஆத்துமத்தையும். இந்த சரீரம் சிந்திக்கிறது எல்லாம் வித்தியாசமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ண தான் உட்கார்ந்துருக்கிறேன், அவர் நாமம் அதிகாரம் உள்ளது என் மேல பொறிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தில் வந்துட்டு தாழ்த்திட்டேன், ஜெபம் பண்றேன், என் விண்ணப்பத்தெல்லாம் கொட்டுறேன். ஆனா என் இருதயம் எங்க இருக்கும்? உதடுகளோ என்னை என்ன செய்கிறது? துதிக்கிறது. அவருடைய இருதயமோ தூரமா இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு ஒரு உதவி வேணுங்க. ஒருத்தர் இடத்துல போறேன், எப்படி பேசுவோம்? எங்கேயோ பார்த்துக்கிட்டா பேசிட்டு இருப்போம். எங்கேயோ பார்த்துக்கிட்டு, கௌதம்கிட்ட இப்போ ஒரு உதவி வேணும், இப்படியே பேசிட்டே இருந்தேனா, கௌதம் என்னடா அக்கா சரியான மைண்டில் தான் வந்திருக்காங்களா, இல்லை வேற ஏதோ ஒரு மைண்டில் வந்துட்டு எங்கேயோ நம்மகிட்ட தான் பேசுகிறாங்களா கேட்பாங்களா இல்லையா? நாம் என்ன செய்கிறோம்? அவர் கண்ணை பார்க்குறோம், அவர் முகத்தை பார்க்குறோம். வேறு எங்கேயும் நம்ம பிள்ளைங்க கிடையாது. அவருடைய கண்ணை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய உதவியை கேட்குறோம். அதே போல் ஆண்டவர் அழகா சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலரில் பாருங்களேன், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பேதுரும் யோவானும் தேவ ஊழியர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமையை நடப்பிக்கிறவர்கள் இல்லையா, தீர்க்கதரிசிகளாக இருந்தவர். அந்த ரேமா வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜனங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகளை உடைத்தெறிகிறவர்கள். ஒரு கூட்ட ஜனத்தை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். சொல்லுகிறார், அங்கே சப்பானியா இருக்கிறவனை பார்த்து தேவாலயத்திலே, எங்களை நோக்கி பாரு. என்ன சொல்றாரு? வேட அழகா அந்த இடத்துல இருக்கு. அவனை பார்த்து பிச்சை போடுறதுனா போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும்.
அவன் பிச்சை தான் கேட்குறான். ஆனால் அவனை பார்த்து எங்களை நோக்கி பாரு. அதற்கப்புறம் அந்த பேதுரும் யோவானும் அவனை என்ன செய்கிறார்களாம்? உற்று கவனிக்கிறார்கள். இதேதான் அப்பா இயேசு நம்மளை சொல்லுகிறார், என்னை நோக்கி பாரும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, பிரகாசமடைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, என்னை நோக்கி பாரும். அப்பொழுது அவர் உற்று கவனிக்கிறார் என்றால், மேலே சரீரத்தை தான் இன்னைக்கு கௌதம் உதவிக்கு போறேன்னா என்ன சொல்லுவார்? அக்கா நல்லா தானே இருக்கிறாங்க, வெல் செட்டில் தானே, இல்லை நல்ல காசு பணம் இருக்குது தானே, நல்ல சாரி எல்லாம் விலை உயர்ந்ததாக கட்டுறாங்கடா, இல்லை எல்லாம் வெளித்தோற்றத்தை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உற்று கவனிக்கிறார் என்றால் உள்ள இருதயத்தை, என்ன வியாகுலப்பட்டிருக்கு, என்ன உடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன தேவை உள்ளதாக இருக்கிறது, என் மகள் எதிலே கலங்கி நிற்கிறார் என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து அதற்கான காரியத்தை நேர்த்தியாய் சமயத்திற்கு ஏற்றபடி செய்து முடிக்கிற தேவன். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகள். யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டேன். நிறைய நேரம் நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். வெளியில் உட்காந்து கூட ஜெபிக்க நேரம் இல்லைன்னா பாத்ரூம் போவேன். நிறைய நேரங்களில் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் ஊற்றுகிற என்னுடைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் என் தேவன் இந்த நாளில் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அதுதான் ஒரு இடத்துல தாவீது சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அழகா சொல்றான், சிலர்கள் குதிரைகளை குறித்தும் சிலர் என்னது ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே தேவனாகிய எங்க அப்பா யாருயா? எங்க அப்பா யாரு? சர்வத்தையும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ லோகத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர். நான் அவருடைய பிள்ளை. சில குதிரைகளை குறிக்கலாம், சிலர் ரதங்களை, சிலர் பணத்தை வச்சிருக்கலாம், சிலர் பதவிகளை வச்சிருக்கலாம், சிலர் உயர்வுகளை வச்சிருக்கலாம், அதிகாரங்களை வச்சிருக்கலாம். நான் அதை மாதிரி வரல. சவுலுக்கு முன்பாக நின்று சொல்றான், யாரு இவன்? இவன் எம்மாத்திரம் கோலியாத்து? இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதற்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எவ்வளவு அழகமாய் போல்டா நிற்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு கூட்ட ஜனம் நம்மளை எதிர்த்து வருதுன்னா பின்னிட்டு ஓடுகிறவங்களா தான் இருக்கிறோம். செதறி போயிடுறோம், ஒற்றுமை கூட இல்லாமல் ஆயிடுது. ஏன் தெரியுமா? அவர் முகத்தை நம்ம என்ன செய்யல, பார்க்கல. அதுவும் ஒரு வசனம் ஏசியால இருக்கு, முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு உங்களுடைய என்னுடைய பாவங்கள் நடுவாயிருக்கிறதா, நடுவாயிருக்கிறதா. எவ்வளவு வேதம் அழகா சொல்லுகிறது தெரியுமா? அப்ப நான் அப்பாவுடைய முகத்தை பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம், உங்களுக்கு உலகத்துல நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனா ஒரு 10 நிமிஷமாவது தேவனுடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி, அண்ணாள் சொல்லுகிறாள் பாத்தீங்களா, என் இருதயத்தை ஊற்றி நான் என்ன செய்கிறேன், என் கிளசத்தை எல்லாம் ஊற்றுகிறேன் ராஜா. மனுஷனுக்கு பார்க்க நான் என்ன செய்வேன், பைத்தியக்காரி போல இருப்பேன். ஆனா தேவ சமூகத்துல வந்துட்டேன், கர்த்தரை மாத்திரம், அவருடைய முகத்தை மாத்திரம் நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன். எத்தனை பேர் அவர் முகத்தை நம்ம பார்த்துருப்போம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சிருப்போம். அதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த உலகமோ உங்களை என்ன செய்ய நினைச்சாலும் அது மேற்கொள்ள முடியாது. அதுதான் அழகா சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, 1 நாளாகமம் 28:9. அடுத்தடுத்து வாசிங்க சிஸ்டர். என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, தாவீது சொல்லுகிறார், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உற்சாக மனதோடு சேவி. தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கையில அழுது, எப்பா எனக்கு அவங்க இதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, அவர் செய்து வந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்துல நன்றிய மாத்திரம் உற்சாக மனதோடு கூட நீங்க இருக்கீங்கப்பா, இதையும் கடக்க பண்ணுவீங்க இல்ல? அவரை நோக்கி பார்த்தோம்னா அந்த தைரியம் நிச்சயமாய் வரும். 2 நாளாகவும் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்கள்
trial, 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 யோவான்ல அழகா சொல்லுது பாருங்க. அடுத்து கொலேசியர் 3:1-3 வாசிங்க. யாவரும் வேதத்தை எடுத்து வாசிங்க. அப்பனாதான் உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் ஞானஸ்தானம் எடுத்தோம், என்ன செஞ்சோம்? உலகத்திற்கு மரித்தோம். இப்ப நீங்கள் நானே என்ன செய்திருக்கோம்? கிறிஸ்துவுக்கென்று நீதிக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். அதான் சாவு எனக்கு ஆதாயமே. ஏன்னா கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஜீவன். ஹல்லேலூயா. வாசிங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடணுமா? அதுக்கு முன்னாடி கிறிஸ்து வீற்றிருக்கும் வலது பரிசத்தில் வீற்றிருக்கும். வலது பரிசத்திலே மேலானவைகள்னா கிறிஸ்து எப்படியெல்லாம் அந்த உலகத்துல இருக்கும் போது எதெல்லாம் சகித்து கொண்டு, அவர் கடவுள் தான், 100% மனுஷன்தான். ஐயோ அவர் கடவுளுங்க, அவருக்கு வந்துச்சு எல்லாத்தையும் மேற்கொண்டாருங்க. இல்லைங்க, 100% அவரும் உணர்வு உள்ளவராக இருந்தார், மனிதனாக வாழ்ந்தார், எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சவர் தான். ஆனால் அவர் இந்த உலகத்தை ஜெயித்து பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ நீங்களும் நான் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அந்த மேலானவைகளை தேடுங்கள். இந்த உலகத்தில் உள்ள இந்த கீழே உள்ளதையே தேடிக்கிட்டு தெரியாதீங்க. இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இதை எதை தேடும்? கீழே போறதுவே இப்படியே எதை தேடும்? நாற்றத்துக்குள்ள வாழ்றது தான் அது தேடும். நீங்களும் நானும் வாசனை தருகிறவர்கள், நற்கந்தங்களாக இருக்க வேண்டியவர்கள். நாம் எதை தேட வேண்டுமா? மேலானவைகளை நாட வேண்டுமாம், தேட வேண்டுமாம். அடுத்து வாசிங்க சிஸ்டர். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் மரிக்க தயாரா இருக்கீங்க? என்னடா உள்ள வந்து வாழுன்னு சொல்லி கூப்பிட. ஹல்லேலூயா. ஏன்னா மரணத்தை கண்டு நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? நான் வாழ போறது இந்த நாற்றம் எடுத்த இந்த 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கை எனக்கு போராட்டம் தான், பிரச்சனை தான். ஆனால் நான் எங்கள் அப்பாவோடு மகிமையோடு வாழ போகிறேன். அந்த சந்தோஷம் மேன்மையை கொடுக்கும் நமக்கு. அதனால் மரணத்தை கண்டு பயந்தமானால் நம்ம என்ன செய்வோம்? இந்த உலகத்தாராக தான் இருப்போம். நம்ம மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வாசிங்க சிஸ்டர். ஆமோஸ் 5:4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்களா? நான் பிழைச்சிருக்கணும், நான் ஜீவனோடு இருக்கணும். ஒருத்தர் பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்தார், 2 பேர். அதில் ஒருத்தர் என்ன இல்லை, அவனுக்கு கண் பார்வை இல்லை. பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். சரி, பஸ்ஸு வருது. வேகமாக இவர் கண்ணு தெரியாதவர் அவரிடத்துல கேட்கிறார், இது எத்தனாம் நம்பர் பஸ்? அவர் இது எங்கே போகிற பஸ்ஸு, இது எத்தனாம் நம்பர் பஸ்? வேகமாக நம்பரை சொல்லிட்டாரு. ஆனால் எங்கே போகிற பஸ்ஸுன்னு அவருக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஏன் தெரியலை? ஏன் தெரியலை? படிக்கலை. அதனால அவருக்கு அதை வாசிக்க தெரியலை.
அப்போ கண் இருந்தும் அவருக்கு என்ன இல்லை? வாழ்வில்லை. அதே போல் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் ஆராய்ந்து அறிந்து உள்ள படித்து ருசித்து அதை ரசிக்கிற வேலையில் தான் எனக்கு பிழைத்திருக்க முடியும். இல்லை என்றால் அதை நான் சும்மா கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இது எனக்குள்ள இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யவே செய்யாது. நான் சாப்பிடுகிற சாப்பாடு வாயில் எடுத்து உள்ளே வைக்கிறேன், அது என்னுடைய என்ன செய்யுது? சரீரத்துக்கு வேண்டிய சத்துக்களை கொடுத்து வெளியேற்றுகிறது. அதான உண்மை. அதே போல் இதை நான் உள்ளே கொண்டுட்டு போகலை அப்படின்னா எதுவுமே கிரியை செய்யாது. ஆனால் இந்த உலகத்தார் பேசின வார்த்தைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? காதில் கேட்டு இருதயத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதை கேட்க போகிறோம், எதை இருதயத்தில் ஸ்டோர் பண்ண போகிறோம், எது எனக்கு பிழைக்கும்படி செய்யும் என்பதை நமக்கு இந்த வேதம் கற்றுக் கொடுக்குது. அழகா சொல்கிறாரு பேதுரு, எங்கேயா போவேன், ஜீவன் தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்துல தானே சுவாமி உண்டு. என்னை எங்கப்பா போக சொல்கிறீங்க? எங்கே போனாலும் எனக்கு ஆபத்து, உம்மிடத்துல ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அழகா சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, ஏசாயா 55:6-7 வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அன்மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றவராக இருக்கிறார். அதனால தயவு செய்து அவர் பக்கமாய் உங்கள் முகங்களை திருப்புங்க, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அழகா சொல்றாரு. சங்கீதம் 27:8 வாசிங்க. மத்தேயு 6:33 வாசிங்க. முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. தாவீது சொல்லுகிறான், எப்பொழுது என் முகத்தை தேடுன்னு சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தை மாத்திரம் தேடுகிறேன். அதனாலதான் சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்துல எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும், எனக்கு சகாயம் கிடைக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் சாயாதேன்னு ஏசால சொல்லியிருக்கு. வலதுபுறம் இடதுபுறமோ சாயாம வழி இதுவே என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நமக்குள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற உண்மையா இருக்குமானால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வலதுபுறம் சாயாத, இங்கே போகாத, இந்த வார்த்தைகளை கேட்காத, இதை பேசாத, அப்படியே நம்மளை நேராக வழிநடத்தும் போது நாம் உள்ளவர்களாய் அதை நாம் கேட்டுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடினா மட்டும் போதும், அவர் என்ன செய்கிறாரா? உங்களுக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துல இருந்தும் உங்களை என்ன செய்கிறாரா? நீங்களாக்குகிறார். மற்ற யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாதுங்க, விடுவிக்க முடியாதுங்க. பயப்படாதேன்னு சொல்லுவாங்க, நம்ம கூடயே வரப்போறது இல்லை. நம்ம கூடயே வரப்போறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். 5:3 வாசிங்க. சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில இதை ஆயத்தப்படுத்துகிறோம்? காலையில எழுந்த உடனே நம்ம வேறபடியா ஓடிடாம தேவனுடைய சமூகத்துல, அப்பா இன்னைக்கு ஜீவனை கொடுத்தீங்க, இன்னைக்கு என்னை எலும்ப பண்ணிட்டீங்க, உம்முடைய கிருபை எனக்கு கொடுத்துட்டீங்க, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்குன்னு சொன்னீங்க, உம்முடைய கிருபையை கொடுத்துட்டீங்க, அந்த கிருபையை கொண்டு உம்முடைய கிரியைகளை நடப்பித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக என்னை கருவியாய் பயன்படுத்துங்க. இதை தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு நாளும். அடுத்து சொல்லுகிறாரு பாருங்க, ஓசியா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-15. ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இதை கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கவனியுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரை இதை கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரை செவி கொடுங்கள். ராஜாவுடைய வீட்டார் நம்ம தான், ராஜாவுடைய பிள்ளைங்க. இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நல்லா கேவனிங்க, வாசிங்க நிறுத்தி. இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும், நீங்கள் மிஸ்பாவில் கன்னியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். 5:1 சிஸ்டர். ஓசியா
5:1 15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்ப போய் விடுவேன். நான் என் ஸ்தானத்துக்கு திரும்ப போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்தில் என்ன செய்வாங்களாம்? நிறைய பேருக்கு வயிற்று வலியும் தலைவலியும் வந்தாதான் கடவுளையே தேடும்படி செய்கிறாரு. இல்லைன்னா அவர் தேவையே இல்லை. அந்த 1ஆம் அதிகாரத்திற்கு 1வது வசனத்துக்கும் 15வது வசனத்துக்கும் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நேராக மக்களை வழிநடத்த வேண்டிய மத அரசியல் தலைவர்கள், அதை தான் சொல்லுது அந்த இடத்துல, ஆசாரியர்களே. அடுத்து என்ன சொன்னாரு? இஸ்ரவேலர்களின் வம்சத்தாரே, கிறிஸ்தவர்களை உடையவர்களா இருக்கிறவர்களே, ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களே, செவி கொடுங்கள், கவனியுங்கள். உலகத்தான நம்ம கை நீட்டிட்டு நம்ம இப்படியே பார்த்துக்கிறோம், அது தவறு. இனிமே பிசாசவோ உலகத்தானையோ சாட்டாதீங்க. நீங்களும் நானும் சரி செய்யப்பட வேணும் தேவ சமூகத்தில். நம்ம மற்றவர்கள் ஆதாம் செய்த குற்றத்தையே இன்றைக்கும் நம்ம செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏவா மேலே பழிய போட்டுட்டு உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, தேவனுக்கு நேராக மக்களை வழிநடத்த வேண்டிய மத அரசியல் தலைவர்களின் செய்களால் மக்கள் விக்கிர ஆராதனை என்னும் அதுக்குள்ளாக அகப்பட்டு கொண்டார்கள். அப்ப விக்கிர ஆராதனைன்னா சிலைகளை வைத்து வணங்குகிறார்களே, அவர்களை மாத்திரம் சொல்றோமா? ஒரு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா கூட, ஆஃப்டர் என்னுடைய கணவரிடத்துல நான் செலவழிச்சா கூட, அது கூட என்னவா? விக்கிர ஆராதனை. வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா மணவாட்டியாகிய நான் மணவாளன் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நான் அதை அசட்டை பண்ணிட்டு போறேன்னா என் மணவாளன் சும்மா இருப்பாரா? அதே போல அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களா இருக்கிற நாம் சில நேரங்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆராதனை நேரத்தை கூட வேற இடத்துல நம்ம செலவழிச்சு கொண்டிருந்தோமானால் இந்த உலகத்தின் காரியங்கள்ல அது கூட விக்கிர ஆராதனைகள். வேதம் அதை தான் சொல்லுது. வேதம் அதை தான் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறது. அழகா சொல்றாரு பாருங்க, தங்கள் குற்றத்தை உணர்ந்து தண்டனையை ஏற்றுக்கொண்டு உண்மையான மனதுடன், அப்பா இந்த தேசம் பாழாய் கிடக்கிறதுக்கு, என் தெருக்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு, என் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கிறேன். நான் உங்க முகத்தை தேடாம போயிட்டேன். தேடும்போது நீங்க சமீபத்தில் தான் இருந்தீங்க. நான் தேடினேன்னா நிச்சயமா என்னை என்ன செஞ்சிருப்பீங்க? மார்போடு அணைச்சிருப்பீங்க. நான் தேவ சமூகத்தில் வந்து என்னை தாழ்த்துறேன், ஜெபம் பண்றேன். ஆனா அவர் முகத்தை தேடுறதில்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்ல, காத்திருக்கிறதில்ல. திரும்ப எந்திரிச்சு உலக பிரகாரமா போயிடுறோம். அவர் முகத்தை தேடுங்கள். அதை தான் சொல்றாரு. அந்த அழகா சொல்றாரு பாருங்க, உண்மையான மனதுடன் உதவிக்காக வேண்டிக் கொள்ளும் வரை தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க மாட்டார். ஏன் எனக்கு இவ்வளோ காரியங்கள் நடக்கிறது? ஒன்று, அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி சில வெயிட் பண்ண சொல்லியிருப்பார், காத்திருக்க. சில காரியங்கள் என்னுடைய வருஷக்கணக்கில் நான் நடக்கலைன்றது காரியம், நான் சரியா அவரை தேடலை, சரியான வழியில நான் அவரை சரியா தேடலை, அதனால தான் எனக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அழகா சொல்றாரு, பதிலளிக்க மாட்டார் என்று சொல்லி அழகா சொல்றாரு. செப்பனியா 2:3 வாசிச்சிட்டீங்களா? தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கோபம் பூமி எங்கும் நடப்பித்து கொண்டு தான் இருக்கிறாரு. நம்ம கண்டும் காணாத மாதிரி, கேட்டும் கேட்காத மாதிரியும் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எப்போ எந்த நிமிஷம்னு தெரியாது. இந்த இடத்துல வேதம் அதை தான் அழகா செப்பனியா 2:3 திரும்ப இருக்கா வாசிங்க சிஸ்டர். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே,
கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். நீதியை. அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டது காரணம் தெரியுமா? நீதிமானுடைய பிள்ளைகள் நாம். என்னுடைய நீதியின் மித்தம் நான் நீதிமான் ஆகல, அவர் எனக்காக பலியாகி அவர் நீதிமான் என்பதன் அடிப்படையில் எனக்கு நீதிமான். மற்றபடி நீங்கள் நீதிமானா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமானா? வேதம் அழகா ரோமர்ல அழகா விளக்கம் கொடுத்துருக்கோம். அவர் நீதிமானா இருக்கிறது நிமித்தமாக தான் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் நம்ம. அதனால அந்த நீதிமான் எஜமானுடைய பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாரு? 8 பட்டிக்கு இவர் தான் தலைவரியா, தலைவரோட புள்ள சொல்றாங்கல்ல. அந்த அந்தஸ்தோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் அந்த இது மாத்திரம் என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போயிடாது. நீங்கள் நானும் நீதிமானாய் விளங்கணும். இந்த இடத்துல அதான் நீதியை தேடுங்கள், தேடுங்கள், நீதியின்படி நடங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். காக்கப்பட முடியும். இல்லைனா வாரி இறைச்சிரும், அவ்வளோதான். ஆமோஸ் 5:4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கொலேசியர் 3:1 வாசித்தீங்க. இப்பொழுது அடுத்ததாக தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் இதை முடிச்சிடுறேன். மீதியை தொடர்ச்சியாக அடுத்த மாதம் வரும். இது வரைக்கும் அவர் முகத்தை எப்படி தேடணும் நான் உங்களோடு கூட பேசியிருக்கேன். அதை நீங்களும் போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள். தேவன் உங்களோடு வேறு விதமாக பேசுவார். ஏன்னா அவர்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் பேசுகிற தேவன். அழகாச்சுறாரு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. அழகாச்சுறாரு பாருங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 6-11 வாசிங்க சிஸ்டர். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். திரும்பி அவர்களுக்கு அந்த வாசஸ்தலத்துக்கு புறம் என்ன செஞ்சாங்க? முதுகை காட்டினார்களாம். வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பலிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 1 பேதுரு 2:9 என்ன சொன்னாரு? நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை வரவழைத்தவருடைய என்னை தூக்கி எடுத்தவருடைய அவர் எப்படிப்பட்டவர், எப்படி அதிசயமானவர், எப்படி விடுவிக்கிறவர், அவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்பதை புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம சொல்லிக்கிறோம் மோஸ்ட் ஃபார்வர்ட் காஸ்ட். நான் இந்த நாறு இல்லை, அந்த மாறு இல்லை, எந்த மாறும் இல்லை. நான் யாரு? வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு பாருங்க, எப்படியெல்லாம் அக்கிரமம் செய்தார்கள், எப்படியெல்லாம் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள், அந்த ஸ்தலத்தை எப்படியெல்லாம் பாழாக்கினார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அழகாச்சாரி, என் குமாரரே, இப்பொழுது அசதியாக இருக்கிற நேரமல்ல, நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி. அழகாச்சாரியர், அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறோம். அப்போ ஆசாரியர்கள் ஊழியம் பார்க்குறவர்கள், பாஸ்டர்ஸ் இவங்க மட்டும்தான், அப்போஸ்தலர்கள் இவர்கள் மட்டும்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்குதா?
இன்னைக்கு நீங்களும் நானும் என்னைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்தோமோ அதை தான் 1 பேதுரு 2:9 சொல்லுது. அப்படி அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்த ஜாதியாக அவருடைய சொந்த ஜனமாய் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்றால் நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும், ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு முன்பாக எப்படிப்பட்ட பொல்லாப்பெல்லாம் நம்ம விட்டு வெளியில் வரணும் அப்படின்றத தான் 29 6-11 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு நேரம் முடிகிறது அப்படின்னாலே நான் அப்படியே முடித்து கொள்ளுகிறேன். டைம் இல்லை, அடுத்த மாதத்தில் இது தொடரும். தேவனை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் விடுதலையாக்கும். வேறு எதுவுமே நம்மளை விடுதலையாக்காது. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் இந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் பார்க்க வேண்டாம். பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாராவும் இருக்கட்டும், அப்பா உங்கள் முகத்தை நான் பார்க்கணும், உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. சொல்லுவோமா? உங்கள் முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிப்போமா? உங்கள் முகத்தை பார்க்கணுமே. எனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் போன்ற காரியங்கள், எரிகோ போன்ற காரியங்கள் எல்லாம் நான் திரும்ப திரும்ப சுமந்துக்கிட்டே போயிட்டேன். இன்னைக்கு தான் தெளிவாக கற்றுக்கொண்டேன். நான் உங்கள் முகத்தை பார்க்காம ஜெபம் பண்ணிட்டு எனக்கு பதில் கொடுங்கனே கேட்டுட்டு போயிட்டேன். அப்பா உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் ராஜா, உங்கள் முகத்தை நான் பார்க்கணும். உண்மையாய் கூப்பிடுவோமா? உண்மையாய் கூப்பிடுவோமா? கைகளை உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு வேற எங்கேயும் பார்க்காதீங்க. கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடுவேன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அவர் தரிசனமாகிறவராயிருக்கிறார். அவர் உங்களோட வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். உங்கள் பக்கத்துல தென்படுகிறவராயிருக்கிறார். உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அவர் இடத்துல ஊற்றிடுங்க, உங்க இருதயத்தை ஊற்றிடுங்க. அப்பா ஒருவேளை முகத்தை பார்க்க கூடாதபடி ஏதாவது தடைகள் இருக்குமானால் அதை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாய், என் குடும்பத்துக்கு சேமம் வரும்படியாய் உங்க முகத்தை மாத்திரம் நான் பார்க்கணும் ராஜா. உங்க முகத்தை மாத்திரம் நான் பார்க்கணும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்கிவிடு ராஜா. நமக்காக பலியான தேவன், உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தின தேவன், இந்த சிலுவையிலே பாவ பலியாய் இறங்கின தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவரில்லை. உங்கள் கட்டுகள் உடைகிறதா இருக்கிறது, உங்கள் காயங்களை ஆற்றுகிறவராய் கடந்து வருகிறார். உங்கள் தழும்புகளாலே சுகமானம் என்று சொல்லும்படியாய் அவர் ஆணிப்பட்ட அந்த கரத்தினாலே உங்களை தொடுகிறவராய் இருக்கிறார். உங்கள் கட்டுகளை நீக்குகிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் ராஜா. உங்க முகத்தை மாத்திரம் தேடுகிறோம். நாங்கள் பிழைக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தையும் முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கை தட்டு கொடுப்போமா? யாரெல்லாம் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? ரெண்டு நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உசியா ராஜா அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை வருஷம் வாய்க்க செய்தார் சொல்லுங்களேன்? எத்தனை வருஷம் வாய்க்க செய்தார்? 52 வருஷம்
நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா தேவன் வரும் மட்டும் காரியத்தை வாய்க்க செய்வார். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எப்பவுமே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன். இப்பொழுது தொடர்ந்து அதனால் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். இது NLA சர்ச்சோட சண்டே கிளாஸ் சில்ட்ரன் சார்பாக நாங்கள் ஒரு குட்டி ஷோகேஸ், நான் அன்றைக்கே சொன்னேன்ல என்ன செய்கிறோம் அப்படின்னு, ஒரு ப்ரீஃபாக பார்க்கணுன்னா இதுதான் எங்களோட சண்டே கிளாஸ் குரூப். அண்ட் ஸோ நான் எப்படி எங்கள் சண்டே கிளாஸ் நடக்குது, நாங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். நாங்களும் பைபிளை பற்றி தான் சொல்லித்தரோம், ஆனால் பைபிளை ப்ராக்டிக்கலாக அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி எவ்ரிடே அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றியும் சொல்கிறோம். வசனங்கள் படிக்கிறோம், ஆனால் வசனங்களை நாங்கள் சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் கலர் அடிக்கிறோம், ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், கிராஃப்ட் பண்ணுறோம், நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறோம். ஸோ இது வந்து இதுதான் எங்களோட சண்டே கிளாஸ் கேங். ஓகே, ஸோ வி ஆர் யூனிக் அண்ட் வி ஆர் ஸ்பெஷல். இங்கே இருக்கிற ஒரு பிள்ளையும் யூனிக் அண்ட் ஸ்பெஷல்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஐ பர்சனலி பிலீவ் அண்ட் ஐ திங்க் ஆஸ் அ சர்ச் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற ஒரு குழந்தையும் யூனிக் அண்ட் ஸ்பெஷல்னு பிலீவ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கேங். ஏன்ட்டு ஸ்டார்ட் ஆகி எங்களோட இருக்கிறதுலே குட்டி பிள்ளைங்க வரைக்கும் முடியுது. இது எல்லாமே எங்களோட சில்ட்ரன் கலர் பண்ணது. பிள்ளைங்க கலர் பண்ணதை நாங்கள் சார்ட்டாக ஃபார்ம் பண்ணி ஒட்டியிருக்கோம். இது எதையுமே நாங்கள் கலர் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதான கலர்ஸை போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஈச் ஒன் வாண்டட் டு பி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா சில பேரோட தலை ரெயின்போ கலரில் இருக்கும், சில பேரோட சட்டை ரெயின்போ கலரில் இருக்கும். அப்படி தான் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஒர்க். அண்ட் இன்னும் நிறைய நாங்கள் செய்கிறோம். லைக் ஐ வாஸ் டெல்லிங் யூ, நாங்கள் வந்து ஒரு வாரம் வித் ஜீசஸ் நிறைய டாபிக்ஸ் நாங்கள் என்னென்ன படிக்கிறோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ another ப்ராப்பர்ட்டி தட் வி யூஸ்ட் இஸ் வித் ஜீசஸ் ஐ எம் தேங்க்ஃபுல்னு நாங்கள் ஒரு தேங்க்ஃபுல் வீல் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீல் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸில் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்பின்னிங் வீல் மாதிரி இதை வரிசையாக சுற்றிட்டு எங்கே வந்து நிற்கிதோ அந்த குழந்தை அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், இப்போ இது வந்து ட்ரெஸ்ஸஸில் நின்றுருக்குன்னா அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு அவங்க சொல்லணும். ஸோ அதே மாதிரி அடுத்து சுற்றிட்டு இது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், யார் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக அவங்க தேங்க்ஃபுல்லாக இருக்காங்க, மொட்டையாக படிக்காமல். ஸோ இந்த மாதிரி ஒரு தேங்க்ஃபுல் வீல் வச்சு நாங்கள் அவங்களுக்கு டெபிக் பண்ணோம். இன்னும் நிறைய நாங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சோம். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் எங்களோட குழந்தைங்க மத்தியில் நாங்கள் செஞ்சது இஸ் டெய்லி அஃபர்மேஷன்ஸ். ஸோ எவ்ரி டே வி டூ டெய்லி அஃபர்மேஷன்ஸ். டெய்லி அஃபர்மேஷன்ஸ் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் பியூட்டிஃபுல்லி மேட், ஐ ஆம் இன்டெலிஜென்ட், ஐ ஆம் லவ்ட், இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன்ஸ் எங்கள் குழந்தைங்க நாங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தென் வி ஸ்டார்ட் ஆர் கிளாஸ். அண்ட் ஒரு ப்ரீஃப் ஆஃப் வாட் வி டூ, ஒரு ஃபியூ ஷீட்ஸ் ஐல் ஜஸ்ட் ஷோ யூ. ஸோ இது வந்து தீஸ் ஆர் ஹவ் வி கலர். வசனம் நாங்கள் படிப்போம், ஆனால் நாங்கள் அதை கலர் அடித்து தான் படிப்போம், மொட்டையால் நாங்கள் மனப்பாடம் பண்ண மாட்டோம். அண்ட் இது வந்து ஐ ஆம் தேங்க்ஃபுல். ஸோ எப்படி ஒரு ஷீட் கொடுத்து இதில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எதுக்கு அவங்க தேங்க்ஃபுல்லாக இருக்காங்களோ ஒரு குழந்தையும் அவங்களுக்கு எதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்காங்களோ அதை கலர் பண்ணாங்க. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் லெட் யுவர் லைட் ஷைன், இது ஒரு வசனம். இப்படி தான் படித்தோம் நாங்கள் இந்த வசனத்தை. அண்ட் இது என்னன்றதை எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்க கையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ யா, மகிழன், ஹாரன், ஹீமா, இது வந்து அவங்களோட கலரிங் ஷீட்ஸு. ஹீமா காட்டுங்க, அவங்களோட காட்டுங்களா. இது இப்படி எங்கள் பிள்ளைங்க கலர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் யாரோட ஷீட்டையும் அவங்க கிட்ட கொடுக்கல, அவங்களே கலர் பண்ண ஷீட்ஸை அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஹவ் தே சிட் அண்ட் கலர். யா, ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஜோனா அண்ட் அவனிதா வாங்க. அவனிதா, இது என்னது? அது என்ன அவனிதா? டேலண்ட்ஸ். அது அவனிதாவோட டேலண்ட் பேக், இது ஜோனாவோட டேலண்ட் பேக். அதில் என்ன இருக்கு அவனிதா? உங்களோட டேலண்ட்ஸ் இருக்கா? என்னென்ன டேலண்ட்லாம் அவனிதாக்கு இருக்கு? சிங்கிங், கலரிங், சிங்கிங், மியூசிக், மியூசிக், புக் ரீடிங். ஸோ இது அவனிதாவோட டேலண்ட். இதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா தி ஸ்டோரி ஆஃப் த டேலண்ட்ஸ். கதை வந்து த ஸ்டோரி ஆஃப் த டேலண்ட்ஸாக தான் இருந்துச்சு. அதை நாங்கள் ஆக்டிவிட்டி மூலமாக எப்படி படித்தோன்னா இதுதான் எங்களோட ஆக்டிவிட்டி பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தையும் அவங்களோட ஆக்டிவிட்டி பேக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து ஜெசிகா வாங்க. இது என்ன ஜெசிகா? Go spread and love ஓட பட்டர்ஃப்ளை. ஏன் இப்படி கலர் பண்ணியிருக்கீங்க? பட்டர்ஃப்ளை எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அழகாக இருக்கும் நம்மளுக்கு, அதனால அது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குமா பட்டர்ஃப்ளை? ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்மளும் ஃப்ளை பண்ணி பட்டர்ஃப்ளை மாதிரி கோ ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஜாய் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். வெரி குட். ஸோ இது அவங்களோட கலரிங் ஷீட். ஸோ வெறும் பட்டர்ஃப்ளையை கலர் பண்ணாமல் ஒரு ஷேப் ஒரு கலரில் இருக்கும்.
அந்த கலர்ஸையும் ஷேப்ஸையும் மேட்ச் பண்ணி பிள்ளைங்க கலர் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி தட் வி டிட். எஸ். அண்ட் ஜெஃப்ரி, what is this? Peter's boat. Okay, so what happened on Peter's boat? Fear? Fear will sink you, but faith will lift you. And who sank in fear? Peter. Who sank in fear? Peter. And who did Peter look up to in faith? Jesus. Very good. So this is இது ஜெஃப்ரியோட போட், பீட்டர்ஸ் போட். அண்ட் ஹவு பீட்டர் எப்படி தண்ணி மேலே நடந்து வரும்போது அவன் பயத்தினால எப்படி அவன் தண்ணிக்குள்ளே முங்குனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது விசுவாசத்தில் எப்படி எழும்புனாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச். ஜாஃபியா அண்ட் ஜோயல் வாங்க. இது என்ன ஜாஃபியா? ஹேண்ட் காட்டுங்க. இது யாரோட ஹேண்டு? My hand. Your hand. Okay. So ஏன் இப்படி கலர் பண்ணிருக்கீங்க ஜாஃபியா? Different unique இருக்கல 5 வீரஸ் டிஃபரண்டா unique இருக்கல 5 fingersம் டிஃபரண்டா unique இருக்கல கலர்ஸ். அதே மாதிரி நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? டிஃபரண்டா ஒருத்தர் unique-ஆ இருக்கும். வெரி குட். ஸோ இது ஜாஃபியா சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ இது ஜாஃபியாவோட கை. அதே மாதிரி ஜோயலோட கை. உங்க கை எங்க ஜோயல்? உங்க கை காட்டுங்க. இது ஜோயலோட கை. சரி, நாங்கள் ஒருத்தர் இதை ட்ரேஸ் பண்ணி கலர் பண்ணோம். சில ஆக்டிவிட்டீஸ் கிளாஸில் பண்ணோம், சில ஆக்டிவிட்டீஸை வீட்டில் பண்ணாங்க. அண்ட் எய்டன் வாங்க. என்ன ஏதோ ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? சரி, என்னது இது? சோப்பு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க எய்டன்? இது வந்து ஏசப்பாவோட லவ். இது வந்து ஏசப்பாவோட பிளட். ஏசப்பாவோட லவ் வந்து அவங்கள வந்து க்ளீன் பண்ணோம். ஏசப்பாவோட பிளட் வந்து அவங்கள வந்து வாஷ் பண்ணோம். வெரி குட். ஸோ ஏசப்பாவோட பிளட்டும் ஏசப்பாவோட அன்பையும் பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா ஒரு சோப் அண்ட் ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர். ஸோ சோப் எப்படி நம்மளை தினம் வந்து சுத்திகரிக்குது, நம்ம அழுக்க ஒவ்வொரு நாளும் கழுவுற மாதிரி ஏசப்பாவோட அன்பு நம்மளை ஒவ்வொரு நாளும் கழுவுது. அவரோட ரத்தம் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்குது. ஸோ அதை தான் எய்டன் நமக்கு சொல்ல வந்தார். தேங்க்யூ ஸோ மச் எய்டன். ஸோ அடுத்து நம்மளோட மனப்பாட வசனங்கள் எல்லாம் குட்டீஸ் நிறைய வசனமும் படித்தாங்க. எல்லாம் வரிசையாக சொல்லுவோமா? Psalm 39, 40. 30. I will praise you. I am fearfully and wonderfully made. Psalm 39, 40. எல்லாரும் ஆடியன்ஸ் அங்க பார்த்து சொல்லுங்க. ஓகேயா? ஜெசி வாங்க. முன்னாடி வாங்க ஜெசி, நீங்க While we were sinners, Christ died for us. Romans 5:8. 1 John 4:7. Let us love one another. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சி அடைவேன். சங்கீதம் 23:1. Let Saul. Matthew 5:16. இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் எங்கள் மனப்பாட வசனத்தை நாங்கள் படித்தோம், நாங்கள் சொல்லிட்டோம், அவ்வளோதான் கிடையாது. எங்களுக்குள்ளே நாங்கள் ஹெல்பிங் டெண்டன்சியும் வளர்க்குறோம். ஸோ குட்டி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ணி திஸ் இஸ் ஹவு we bring the children up. Okay, so next, who's going next? Give thanks to the Lord, for He is good. Psalm 136:1. Give thanks to the Lord, for He is good. Psalm 136:1. Give thanks to the Lord, for He is good. Psalm 136:1. சங்கீதம் 23. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவரன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி நாமத்தில் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என் கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். தேங்க்யூ எய்டன், தேங்க்யூ எவ்ரிபடி. ஸோ இது ஒரு ப்ரீஃப் ஆஃப் வாட் சில்ட்ரன் டூ. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரனோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா தே ஆர் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ அந்த ஒரு குழந்தையும் எவ்வளோ யூனிக் அண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணி எல்லாரும் ஒரே வசனத்தை சொல்ல வைக்கிறது கிடையாது, எல்லாரையும் ஒரே ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறது கிடையாது. அவங்களோட யூனிக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி we give them activities. ஸோ நாங்கள் என்னென்னலாம் ஸோ ஏப்ரல் மே இந்த டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு காட்ஸ் லவ்வை பற்றி நாங்கள் படித்தோம். நான் காட்டணும்ல எப்படி அது கிளென்ஸ் பண்ணுச்சு, எப்படி வாஷ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் வித் ஜீசஸ் ஐ ஆம் brave. With Jesus I am talented. With Jesus I am thankful. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் படித்த சில டாபிக்ஸ். வித் ஜீசஸ் ஹூ வி ஆர்ன்றதை நாங்கள் படித்தோம். இந்த மாதிரி நாங்கள் வாரம் எவ்ரி வீக் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் நாங்கள் படிக்கிறோம். ஸோ இதான் எங்களோட குட்டி கேங். இப்போ ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸ்.
எல்லாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். வாரம் பிள்ளைங்க வெளியே போகிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் சண்டே ஸ்கூல் டீம். மெலிட்டாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுப்போமா? ஜோயல் இவங்களாம் சண்டே கிளாஸ்க்கே போக மாட்டாங்க, இங்கேயே உட்காந்துட்டு சண்டே கிளாஸ் போக மாட்டாங்க. ஆனால் மெலிட்டா என்னைக்கு சண்டே கிளாஸ் டேக் ஓவர் பண்ணாங்களோ, என்னைக்கு போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறதே இல்லை, சத்தம் நம்ம வேணும்னாலும் கேட்க முடியாது. சரியா? முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் 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 நீரே. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை இன்னும் ஒரு விஷயம் உடைய கருத்துல கொடுக்கிறேன். இயேசு சுவாமி ஆண்டவரே, ஆரம்பம் முதல் மட்டும் உடைய பிள்ளைகளோடு நீங்க இருந்தீங்க, எங்களோடு இருந்தீங்க. அந்த ஆராதனையில நீங்க எங்களோட ஆராதனை செய்தீங்க. உடைய காருண்ய கரமும் தயவுள்ள கரமும் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். உடைய பிள்ளைகளை அழைத்து வந்து ஆராதனையில பங்கு கொள்ளவும் உடைய வார்த்தையை கேட்கவும் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாட்களை வேதத்தை படித்த
ஆராதனை செய்த, மியூசிக் வாசித்த, நம்முடைய வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காணிக்கை பாட்டு பாடின ஆண்டவரே, இன்னும் அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ற அந்த சண்டே கிளாஸ்ல மெலிட்டாவையும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற அந்த சில்ட்ரன்ஸையும் கர்த்தர் ஆண்டவரே, அவங்களுடைய ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அந்த இடத்துல அதிகமான சின்ன பிள்ளைகள் வந்து பங்கு பெறவும், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை பிள்ளைகள் கொண்டு வரவும் கர்த்தர் கிருபையும் இரக்கம் பாராட்டுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஆளுகை இந்த இடத்துல இருந்ததற்காய், நம்முடைய கிருபை சூழ்ந்திருந்ததற்காய், நீர் எங்களோடு ஆண்டவரே நீர் செய்ய வேண்டியதை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேரா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற தடைகள், பொல்லாத சத்ருவின் கிரியைகள், வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கரம் தொடுவதாக, தேவன் இந்த குடும்பங்கள்ல தாபரித்து தங்குவீராக. உடைய தயவுள்ள கரத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி கூட இருங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க கூட இருங்க, உடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சதிமோச நாசங்களுக்கும் சத்ருவின் கிரியைகளுக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவளவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு டீ இருக்கிறது.